Hey guys, I'm Divya. 30 days stops லைனிங் வந்து செகண்ட் டே. யாரெல்லாம் அந்த குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து அது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து வெக்காபுலரி கவர் பண்ணிடுறேன். அப்புறமேட்டு வந்து கிராமர் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வத்தாஷி. வத்தாஷி அப்படின்றது ஐ அப்படின்றதுனா நான், என்ன குறிக்குது, அதாவது நான் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் வத்தாஷி அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து அனாத்தா. அனாத்தா அப்படின்றது யூ. அனாத்தானா உங்களோட, நீ அப்படின்னு குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து அனோஹித்தோ. அனோகத்தா. அனோஹித்தோ அப்படின்றது ஹி, ஷி, பொலைட் ஈக்குவலண்ட்லாம் இருக்கு. அவங்க, அவன், இவன் இந்த மாதிரி பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜாப்பனீஸில். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சான் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய, இப்போ மாண்புமிகு இந்த மாதிரி தமிழில் யூஸ் பண்ணுற மாதிரி ஜாப்பனீஸில் வந்து சான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சான் வந்து குழந்தைகளுக்கு நேமுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கமாக ஒரு கார்ட்டூன் சேனல் கூட அதுக்கு பின்னாடி சின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமே அது குழந்தைங்களுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுற அந்த சஃபிக்ஸ் வேர்ட் சைல்டு நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜின் அப்படின்றது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது அமெரிக்கன்காரங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோன்னா, இப்போ ஜாப்பனீஸில் அமெரிக்கா ஜின், இவர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்சே அப்படின்றது டீச்சர், அதாவது இப்போ நம்ம மேம் சொல்கிறப்போ டீச்சர் அப்படி சொல்லுவோம். சென்சே அப்படின்றது யார் சொல்லி தராங்களோ அவங்கள வந்து நம்ம சென்சே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம கிளாஸ் மேம் இவங்களெல்லாம் வந்து நம்ம கியோஷிக்கும் சென்சேக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம என்ன இப்போ படிப்பு சொல்லித்தரவங்களை மட்டும் சென்சேன்னு சொல்ல மாட்டாங்க. சிலம்பமாகட்டும் என்ன ஒரு சொல்லித்தராங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம சென்சேன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றது கக்குசே அப்படின்னு சொல்லுவோம். நல்லா என்னோட வேர்ட் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்னா கைஷா இன் அப்படின்றது கம்பெனி எம்ப்ளாயி. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு வெக்காபுலரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, என்னோட அப்பா வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு வெக்காபுலரி எடுத்து நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் இந்த வெக்காபுலரியை உங்களால் மெமரைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா பேங்க் எம்ப்ளாய்க்கு எப்படி சொல்லுவோம்னா கின்கோ இன் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிறப்போ கின்கோ இன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டாக்டரை வந்து ஈஷா அப்படின்னு சொல்லுவோம் ஜாப்பனீஸில். நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச்சர் ஸ்காலர் எப்படி சொல்லுவோம்னா கென்கியூஷா இந்த மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னா தாய்கக்கு அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பியோயின். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அதாவது நான் வத்தாஷி அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பியோயின்னு கற்றுக்கினேன். இன்னைக்கு அப்படின்றது என்னென்னு கற்றுக்கிட்டு அதை வந்து ஃப்ரேம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட ஸ்பீச்சிங் ட்ரெயினை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹூ அப்படின்னா தாரே, யார் அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக ஒவ்வொரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது தான் எந்தெந்த வெக்காபுலரி எங்கெங்கே யூஸ் பண்ணுறது நல்லா கரெக்டி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சாய் அப்படின்றது நீங்கள் ஏஜை வந்து குறிக்கும். அதாவது வத்தாஷிவா ஜூஸ் ஆயிதேஸ் அப்படின்றது எனக்கு 5 வயசு ஆகுது அந்த மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஹவு ஓல்டு, நீங்கள் என்ன வயசாகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா நான் சாய் தேஸ்கா இந்த மாதிரி கேட்டுக்கலாம். அந்த ஹவு ஓல்டு அப்படின்றது நான் சாய் அப்படி. இப்போ எதுக்கு முன்னாடி நான் போட்டிங்கனாலும் வாட் ஏஜ் வந்து சாயின்னு படிச்சோமா, அப்போ நான் சாய் அப்படின்னுக்குன்னா நான் சாய் அப்படின்னா வாட் ஏஜ், ஹவு ஓல்டு ஆர் யூ அந்த மாதிரி வந்துடும். இப்போது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கப்போ எஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஸ் அப்படின்னா இப்போ எஸ் இங்கிலீஷில் இருக்குது, ஜாப்பனீஸில் என்னென்னா ஹைன்னு சொல்லுவோம். நோ வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா இஏ. தமிழ் மாதிரி தான் இல்லை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆனால் வந்து ஜாப்பனீஸில் வந்து இஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெக்காபுலரி இதோட முடிஞ்சுது. நான் எல்லா லெசனுக்கும் வெக்காபுலரி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு லெசனுக்கு படிச்சு காட்டினோன்னா இதே மாதிரி நீங்கள் அடுத்தது லெசன்லாம் படிச்சுட்டு நல்லா படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெக்காபுலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ பியோயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த மாதிரி நீங்களே ஒரு சென்டென்ஸ். இப்போ அம்மானா என்ன, ஆஹா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் அம்மாவுக்கு என்ன சொல்கிறது, அப்பாவுக்கு என்ன சொல்கிறது, அதெல்லாம் பார்த்து நீங்களே இப்போ ஒரு சென்டென்ஸ்னால் அதில் என்னென்ன வெக்காபுலரி இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு என்னென்ன பார்ட்டிகல் சேர்த்தா இன்னைக்கு அந்த இக்கு அப்படின்றதெல்லாம் எப்படி வந்து கொண்டு வரலாம், இந்த மாதிரி திங்க் இருந்தால் தான் வந்து நம்மளால் பேச முடியும். கிராமர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வா பார்ட்டிக்கல் அப்படின்றது டாபிக் மார்க்கர் பார்ட்டிக்கல். அதாவது அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நான் வந்து திவ்யா, நீங்கள் வந்து என்னது, அதாவது நான் வந்து நான் ஆனது, அந்த
நான் வந்து அப்படின்ற தமிழுக்கு வந்துக்கு பதிலாக ஜாப்பனீஸில் வத்தாஷிவா திவ்யா தேஸ், அந்த நான் வந்து அப்படின்றதுக்கு அந்த வா பார்ட்டிகல் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வா ஜா அரிமாசின். ஜா அரிமாசின்னா என்ன சொல்கிறது, இஸ்இன் ஸ்டூடெண்ட், இவன் ஸ்டூடெண்ட் கிடையவே கிடையாது. அதாவது சந்தோஷான் வா கக்ஸே ஜா அரிமாசின். சந்தோஷான் வந்து கக்ஸேனா நான் என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட் வந்து இல்லை. சந்தோஷான் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை. ஜா அரிமாசின் அப்படின்னா இல்லை, அவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஃபார்மல் ரைட் அண்ட் ஸ்பீச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து இல்லை, அதாவது நான் வந்து திவ்யா இல்லைன்னு எப்படி சொல்லணும்னா வத்தாஷிவா திவ்யா ஜா அரிமாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வத்தாஷிவா அதாவது நான் வந்து திவ்யா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யாவுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பார்ட்டிகளும் வர கிடையாது. அந்த வத்தாஷி பக்கத்தில் நான் வந்து அப்படின்ற வா பார்ட்டிகள் யூஸ் ஆகிருக்கு. எதுக்கு அங்கே வா பார்ட்டிகள் யூஸ் ஆகிருக்கு நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா வா பார்ட்டிகள் நான் வந்து, அந்த வந்துக்கு பதிலாக தமிழில் இருக்க வந்து தூக்கிட்டு இந்த ஜாப்பனீஸோட வாவை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேஸ்கா. தேஸ்கானா எதுக்கு, தேஸ்கா அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து கொஷின் கேட்குற டைப்பு. நீங்கள் வந்து டாக்டரா அப்படின்னு எப்படி கேட்பீங்க, அதாவது லாஸ்ட் தேசுக்கா, தேஸ்னா அது கொஷின் மார்க்கர் பார்ட்டிக்கல் கிடையாது, லாஸ்ட்டில் கா பார்ட்டிக்கல், அதாவது தேசுக்கா அப்படின்னு வந்திருக்கனால அது வந்து கொஷின் மார்க்கர் பார்ட்டிக்கல். அதை வந்து நம்ம எப்படி வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டாக்டரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்குறியாக கேட்குறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கேள்வி சந்தேகமாக, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு டாக்டரா என்னன்னு தெரியாது, ஒரு கேள்வி கேட்குறப்போ லாஸ்ட்டில் நம்ம கொஷின் மார்க் போடுறோம், அதுக்கு பதிலாக இங்கே கா அப்படின்ற ஒரு லெட்டர் வருது. அந்த கா அப்படின்றது நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னா அனதவா ஈஷா திஸ்கா, நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்குற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு வெக்காபுலரி வச்சு நீங்கள் இப்போ நான் இந்த பார்ட்டிக்கல் சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் கேள்விக்குறியாக கேட்குற மாதிரி அது நீங்கள் ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி கேட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து மோ பார்ட்டிக்கல் அப்படின்றது ஆல்சோ, அதாவது என் அண்ணன் டாக்டர், நான் கூட டாக்டர், அந்த மாதிரி நான் கூட, இந்த கூட அப்படின்ற தமிழுக்கு பதிலாக இந்த வத்தாஷிமோ ஈஷா தேஸ், அதாவது நானும் கூட டாக்டர், ஈஷா அப்படின்றது டாக்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த மோ பார்ட்டிக்கல் எதுக்கு யூஸ் ஆகும் நல்லா தெரிஞ்சுதா, அதாவது நான் கூட டாக்டர், அதாவது எங்கள் அப்பா டாக்டர், நானும் கூட டாக்டர், இந்த மாதிரி கூட, இதுக்கு வந்து மோ பார்ட்டிக்கல் ஆல்சோ, அதாவது மோ பார்ட்டிக்கல் அப்படின்றது ஆல்சோ அப்படின்றது இதாகுது. நெக்ஸ்ட் என்ன பார்ட்டிக்கல் அப்படின்றதுனா நோ பார்ட்டிக்கல் அப்படின்னா பிலாங்ஸ் டு, அதாவது என்னுடைய கார் இது, என்னுடைய கார்னா வத்தாஷினோ குருமாதேஸ், உடைய அப்படின்றது தமிழில் தூக்கிட்டு நோ பார்ட்டிக்கல் போட்டோம்னா நோ பார்ட்டிக்கலோட வேலை முடிஞ்சுது. பிலாங்ஸ், அதாவது இது உன்னுடைய காரா, அனாதானோ குருமா தேஸ்கா, உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதா. தேஸ்கா நான் எதுக்கு யூஸ் பண்ணேன், ஏன்னா அது கேள்விக்குறி, ஏன்னா அது உங்களோட காரா நான் கேட்குறேன், ஏன்னா அது அவங்களோட காரான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் கா லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் தேஸ்கா அப்படின்றது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் இந்த நோ பார்ட்டிக்கல் எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து சான் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பெரியவங்கள நம்மளோட ஒரு ஹை அஃபிஷியலை இந்த மாதிரி கூப்பிட்றப்போ சந்தோஷான், திவ்யாசான், சுந்தர்சான், நீங்கள் என்ன பேரோ அதுக்கு பின்னாடி பேர் போட்டால் அது வந்து கொஞ்சம் மரியாதைக்குரிய ஆயிரும். சார் இந்த மாதிரிலாம் யாரையும் கூப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையுமே ஜாப்பனீஸில் வந்து ஜப்பானில் சான் பின்னாடி போட்டு தான் கூப்பிடுவாங்க. ஓகே காய்ஸ், இதோட செஷன் முடியுது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த வெக்காபுலரி அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் இதை வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஏதோ டவுட்னா எனக்கு டெலகிராம் சேனலில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.